வணக்கம். இது நியூஸ் பஸ்டின் மதிய நேர பிரதான செய்தி. உங்களோடு இணைந்து கொள்ளும் நான் டில்ஷாட் தேவதாசன். முதலில் தலைப்புச் செய்திகள். புதையல் அகழ்வில் ஈடுபட்ட குற்றச்சாட்டின் பேரில் கலிகமுவ பிரதேச சபையின் உறுப்பினர் ஒருவர் கைது. கொலம்பியாவின் வடகிழக்கு பகுதியில் இடம்பெற்ற குண்டுவெடிப்பில் ஒருவர் பலி, 31 பேர் காயம். விரிவான செய்திகள். மழை பெய்கின்ற போதிலும் நீர்த்தேக்கங்களின் நீர்மட்டம் போதுமான அளவு அதிகரிக்கவில்லை என நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது. எதிர்வரும் நாட்களில் உரிய மழை வீழ்ச்சி கிடைக்காவிட்டால் நீர்த்தேக்கங்களை அண்மித்த பகுதிகளில் காணப்படுகின்ற செய்கைகளுக்காக விநியோகிக்கப்படும் நீரை தொடர்ந்து மட்டுப்படுத்த நேரிடும் என நீர்ப்பாசன பணிப்பாளர் நாயகம் பத்ரா கமலதாச குறிப்பிடுகின்றார். கடந்த ஓரிரு நாட்களாக பெய்து வரும் கடும் மழையின் காரணமாக மாவட்டங்கள் சிலவற்றில் உள்ள குளங்களின் வான்கதவுகளை திறந்துவிட நேரிட்டதாக அவர் சுட்டிக்காட்டினார். வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ள பகுதிகளைச் சேர்ந்த மக்கள் விழிப்புடன் இருக்க வேண்டும் என்று நீர்ப்பாசன திணைக்களம் கோரிக்கை விடுத்துள்ளது. பெருக்கெடுத்துள்ள நீர்த்தேக்கங்கள் சிலவற்றின் வான்கதவுகள் திறந்துவிடப்பட்டுள்ளதாக நீர்ப்பாசன திணைக்கள பணிப்பாளர் நாயகம் பத்ரா கமலதாச குறிப்பிட்டுள்ளார். மட்டக்களப்பு, உன்னிச்சை, உருகாமம் உட்பட அனுராதபுரம், பொலன்னறுவை மாவட்டங்களின் சில குளங்கள் பெருக்கெடுத்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். ஆயினும் ஏனைய நீர்த்தேக்கங்களுக்கு போதுமான அளவு நீர் கிடைக்கவில்லை என்று நீர்ப்பாசன திணைக்கள பணிப்பாளர் மேலும் தெரிவித்துள்ளார். புதையல் அகழ்வில் ஈடுபட்ட குற்றச்சாட்டின் பேரில் கலிகமுவ பிரதேச சபையின் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பு உறுப்பினர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கிடைத்த தகவலுக்கு அமைய மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பின் போது சந்தேக நபர் கைது செய்யப்பட்டதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் அஜித் ரோஹன தெரிவித்துள்ளார். சுற்றி வளைப்பு மேற்கொள்ளப்பட்ட சந்தர்ப்பத்தில் மேலும் 4 சந்தேக நபர்கள் தப்பி சென்றுள்ளனர். அவர்களை கைது செய்வதற்கான விசாரணை ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். இந்திய இலங்கை மீனவ பிரச்சினையை தீர்ப்பதற்காக இரு நாடுகளினதும் கடற்றொழில் அமைச்சர்களுக்கு இடையில் எதிர்காலத்தில் புரிந்துணர்வு உடன்படிக்கையொன்றில் கைச்சாத்திட திட்டமிட்டுள்ளதாக கடற்றொழில் அமைச்சர் ராஜித சேனாரத்ன தெரிவிக்கின்றார். மீனவர்களின் பிரச்சினை தொடர்பில் கலந்துரையாடுவதற்காக இந்தியா சென்றிருந்த அமைச்சர் நேற்றிரவு 11 மணி அளவில் நாடு திரும்பியிருந்தார். இதன் பின்னரே அமைச்சர் ராஜித சேனாரத்ன இந்த விடயத்தை குறிப்பிட்டார். ඇත්තටම ඉන්දියානු රජයේ සම්පූර්ණ සහයෝගය අපි ගන්නා වූ තීන්දුව ක්‍රියාත්මක කිරීම සඳහා நாம் எடுக்கும் தீர்மானத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு இந்திய அரசாங்கம் முழுமையான ஒத்துழைப்பை வழங்கியுள்ளது. இந்திய மீனவர்கள் மாத்திரமின்றி இலங்கை மீனவர்களுக்கு தேவையான நடவடிக்கைகளை முன்னெடுப்பதற்கு தேவையான நிதியை இந்திய அரசாங்கம் வழங்குவதாகவும் எமக்கு வாக்குறுதி அளித்தனர். எதிர்காலத்தில் கைது செய்யப்படும் மீனவர்கள் அனைவரும் ஒரே விதமாக கவனத்தில் கொள்ளப்பட வேண்டும். அபராதம் விதிக்கப்படுதல் மற்றும் சிறையிலிடப்படுதல் ஆகியவற்றை நிறுத்தி இரு நாடுகளும் நட்புறவுடன் செயற்பட வேண்டும் எனவும் வாக்குறுதி அளிக்கப்பட்டது. සංකරලා ඒ අවබෝධ කිසිමක් ඉන්දු ශ්‍රී ලංකා දීවර ප්‍රශ්න විරාකරණ ගැනීම සඳහා ඒකටුම් පතක් உலக குருதி கொடையாளர்களின் வாரம் மற்றும் சர்வதேச நிகழ்வுகள் தொடர்பில் ஊடகங்களுக்கு நேற்றைய தினம் தெளிவூட்டப்பட்டது. சுகாதார அமைச்சர் மைத்திரிபால சிறிசேன தலைமையில் இந்த தெளிவூட்டல் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டன. குருதி கொடையாளர்களின் வார நிகழ்வுகள் ஜூன் மாதம் 9ஆம் திகதி முதல் 14ஆம் திகதி வரை பண்டார்நாயக்க ஞாபகார்த்த சர்வதேச மாநாட்டு மண்டப வளாகத்தில் நடைபெறவுள்ளன. 2004ஆம் ஆண்டு முதல் ஒவ்வொரு வருடமும் தெரிவு செய்யப்பட்ட நாடொன்றில் உலக சுகாதார ஸ்தாபனத்தினால் இந்த சர்வதேச விழா நடாத்தப்படுவதுடன் இந்த வருடம் இலங்கைக்கு இந்த வாய்ப்பு கிடைத்துள்ளது. இந்த வருடம் ஜூன் மாதம் 14ஆம் திகதி அனுஷ்டிக்கப்படும் உலக குருதி கொடையாளர்களின் தினத்தை முன்னிட்டு முன்னெடுக்கப்படவுள்ள இந்த திட்டத்தை மேலும் பலப்படுத்துவது அவசியமாகும். இதனூடாக மக்களை தெளிவூட்ட எண்ணியுள்ளோம். இரத்த தானம் தொடர்பில் அதன் முக்கியத்துவம் தொடர்பிலும் மக்களுக்கு தெளிவூட்டப்படவுள்ளது. தேசிய மற்றும் சர்வதேச ரீதியில் இரத்த தானம் தொடர்பில் முன்னெடுக்கப்படும் இந்த திட்டத்தை நாம் பாராட்டுகின்றோம். රුධිර පරිත්‍යාගය පිළිබඳව මේ ගෙනියන වැඩසටහන ඔබේ මම ඉතාමත්ම අගය කරනවා. பிள்ளைகள் பிரத்யேக வகுப்புகளுக்கு செல்வது தவறில்லை என வனவிலங்கு பாதுகாப்பு அமைச்சர் விஜயமுனி சொய்சா தெரிவித்துள்ளார். மொனராகலையில் நேற்று நடைபெற்ற நிகழ்வொன்றிலேயே அவர் இந்த கருத்தினை வெளியிட்டார்.
பிரத்யேக வகுப்புகள் எங்களுக்கு அவசியம். பிரத்யேக வகுப்புகள் இல்லாதுவிட்டால் எமது பிள்ளைகளை சீர்படுத்த முடியாது. நிபுணத்துவம் வாய்ந்த ஆசிரியர் வகுப்பறையில் மாத்திரம் கல்வி கற்பித்தால் 2 ஏ சித்திகள் மாத்திரமே பெறப்படும். ஆனால் பிரத்யேக வகுப்பில் கற்பித்தால் 45 ஏ சித்திகள் கிடைக்கும். பிரத்யேக வகுப்புகளை நிறுத்துமாறு கூறினால் அது பாரிய பிரச்சனையாகும். கொழும்பில் உள்ளவர்களுக்கு தேவையான அளவு பிரத்யேக வகுப்புகள் உள்ளன. நாங்கள் மாத்திரம் பிரத்யேக வகுப்புகளை நிறுத்தினால் எமக்கு தான் பாதிப்பு ஏற்படும். இதனால் ஆசிரியர்கள் பிரத்யேக வகுப்புகளை நடத்துவதற்கு நான் எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை. மேல் மாகாண முன்னாள் அமைச்சர் சட்டத்தரணி உதயகம்மன்பில தனது அமைச்சு பதவியிலிருந்து ஓய்வு பெறுவதை முன்னிட்டு நேற்று விசேட நிகழ்வு நடைபெற்றது. மேல் மாகாண முன்னாள் அமைச்சர் சட்டத்தரணி உதய கம்மன்பிலவின் சேவையை பாராட்டி இந்த நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டது. அன்று அமைச்சர் இன்று எதுவும் இல்லை. எதிர்வரும் மார்ச் மாதம் நடைபெறவுள்ள தேர்தலில் விருப்பம் இருந்தால் மீண்டும் அமைச்சராக முடியும். இல்லாவிட்டால் வீட்டில் இருப்பேன். கடந்த காலங்களில் எமது அமைச்சுக்கு கிடைத்த வெற்றி தொடர்பாக ஒவ்வொரு நாளும் மலர்ச்செண்டு கிடைத்தது. இந்த வெற்றிக்கான உரிமையாளராக எமது அமைச்சில் பணியாற்றிய அதிகாரிகள் விளங்குகின்றனர். சகல சிறைச்சாலைகளிலும் தடுத்து வைக்கப்பட்டுள்ள மரண தண்டனை மற்றும் ஆயுள் தண்டனை கைதிகள் தொடர்பான அறிக்கையை ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவிடம் கையளித்துள்ளதாக சிறைச்சாலைகள் மறுசீரமைப்பு அமைச்சு குறிப்பிடுகின்றது. அந்த அறிக்கையின் பிரகாரம் 424 மரண தண்டனை கைதிகள் இருப்பதாக அமைச்சின் செயலாளர் GS விதானகே தெரிவித்துள்ளார். இது தவிர ஆயுள் தண்டனை கைதிகள் 223 பேர் சிறைகளில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். மரண தண்டனை விதிக்கப்பட்டிருந்த கைதிகள் சிலர் அண்மையில் தமக்கான தண்டனையை நிறைவேற்ற அல்லது தளர்த்த வேண்டும் என்று வலியுறுத்தி போகமர சிறைச்சாலையின் கூரை மீதேறி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர். இதனை அடுத்து மரண தண்டனை மற்றும் ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்ட கைதிகளின் விவரங்கள் திரட்டப்பட்டு அறிக்கை தயாரிக்கப்பட்டுள்ளது. இந்த கைதிகள் தொடர்பில் எதிர்காலத்தில் ஜனாதிபதியினால் தீர்மானம் ஒன்று எடுக்கப்பட இருப்பதாகவும் சிறைச்சாலைகள் மற்றும் மறுசீரமைப்பு அமைச்சின் செயலாளர் மேலும் தெரிவித்துள்ளார். உடவளவ காட்டின் நெழுவ பகுதியில் கஞ்சா தோட்டம் ஒன்று நேற்று சுற்றி வளைக்கப்பட்டுள்ளது. சுமார் 100 லட்சம் ரூபாவிற்கு மேற்பட்ட பெறுமதியுடைய கஞ்சா கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் இன்று வெள்ளவாய நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். நீர்கொழும்பு கொழும்பு வீதியின் பேலியகுட பகுதியில் இடம்பெற்ற வாகன விபத்தில் பெண் ஒருவர் உயிரிழந்துள்ளார். இந்த விபத்து நேற்று மாலை இடம்பெற்றுள்ளதாக போலீஸ் ஊடகப் பிரிவு குறிப்பிடுகின்றது. மற்றொரு சிறுமியுடன் வீதியை கடப்பதற்கு முற்பட்ட போது வேனில் மோதுண்டு விபத்துக்குள்ளானதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருவரும் விபத்தில் கடும் காயங்களுக்குள்ளாகி தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதுடன் குறிப்பிட்ட பெண் வைத்தியசாலையில் உயிரிழந்ததாக போலீசார் மேலும் கூறுகின்றனர். பல்கலைக்கழக மாணவர்களுக்கான தலைமைத்துவ பயிற்சியின் 3ஆம் கட்டம் நாளை ஆரம்பமாக உள்ளதாக உயர்கல்வி அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. நாடு முழுவதும் அமைந்துள்ள 21 நிலையங்களில் தலைமைத்துவ பயிற்சிகள் நடைபெற்றுள்ளதாக அமைச்சின் செயலாளர் கலாநிதி சுனில் ஜெயந்த நவரத்ன தெரிவித்தார். பயிற்சிகளில் கலந்து கொண்ட பின்னர் மாணவர்கள் பல்கலைக்கழகங்களில் தங்களில் பதிவு செய்ய முடியும் என்றும் உயர்கல்வி அமைச்சின் செயலாளர் கூறினார். பாகிஸ்தான் அணிக்கு எதிரான 3வது இறுதியுமான போட்டியின் 2ஆம் நாள் ஆட்டம் இன்று நடைபெறுகின்றது. போட்டியில் தனது முதல் இன்னிங்ஸில் துடுப்படுத்தாடிக் கொண்டிருக்கும் இலங்கை அணி 6 விக்கெட் இழப்பிற்கு 269 ஓட்டங்களை பெற்றுள்ளது. சாஜாவில் நடைபெறும் இந்த போட்டியில் தனது முதல் இன்னிங்ஸில் துடுப்படுத்தாடிக் கொண்டிருக்கும் இலங்கை அணி நேற்றைய முதலாம் நாள் ஆட்ட நேர நிறைவில் 5 விக்கெட் இழப்பிற்கு 220 ஓட்டங்களை பெற்றிருந்தது. எனினும் இன்றைய நாள் போட்டி ஆரம்பித்த சில நிமிடங்களில் பிரசன்ன ஜெயவர்தன 35 ஓட்டங்களுடன் தல்காவின் பந்து வீச்சில் ஆட்டமிழந்தார். 44வது டெஸ்ட் அரை சதத்தை பூர்த்தி செய்த குமார் சங்கக்கார 52 ஓட்டங்களை பெற்றதுடன் மகேல ஜெயவர்தன 47 ஓட்டங்களை குவித்தார். இந்த தொடரில் 1-0 என்ற ஆட்டக்கணக்கில் இலங்கை அணி முன்னிலை பெற்றுள்ளது.
இங்கிலாந்து மற்றும் ஆஸ்திரேலியா அணிகளுக்கிடையிலான 5 ஒருநாள் போட்டிகள் கொண்ட தொடரின் இரண்டாவது போட்டி இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த போட்டியில் 297 ஓட்டங்களை ஆஸ்திரேலிய அணிக்கு வெற்றி இலக்காக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. பிலிஸ்பெனில் நடைபெறும் இந்த போட்டியில் நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற இங்கிலாந்து அணி முதலில் துடுப்படுத்தாட தீர்மானித்தது. இதன் அடிப்படையில் முதலில் துடுப்படுத்தாடிய இங்கிலாந்து அணி நிர்ணயிக்கப்பட்ட 50 ஓவர்கள் நிறைவில் 8 விக்கெட் இழப்பிற்கு 296 ஓட்டங்களை பெற்றுள்ளது. இங்கிலாந்து அணி சார்பில் துடுப்பாட்டத்தில் ஓயின் மோகன் 106 ஓட்டங்களையும் இயன் பெல் 68 ஓட்டங்களையும் பெற்றுக் கொண்டனர். ஆஸ்திரேலிய அணி சார்பில் பந்து வீசில் கோல்டன் மெக்லேவ், பொக்னர் ஆகியோர் தலா 2 விக்கெட்டுகளை வீழ்த்தினர். தொடரின் முதல் போட்டியில் ஆஸ்திரேலிய அணி வெற்றி பெற்றமை குறிப்பிடத்தக்கது. Quite slowly to him. Got him here. Yes, I think he probably has. Bit of a fun like Stokes or Josh Butler or someone like that. 3 balls for that 50. 3 fours in it. இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்தி நிறைவு பெறுகின்றது. நியூஸ் ஃபர்ஸ்டின் மணித்தியால செய்தியை 2:25க்கு எதிர்பாருங்கள். வணக்கம். Hotline 0114-896-896. www.newsfirst.lk. Feedback at newsfirst.lk.